ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறது ஒரு ரிசப்ஷனுக்கு போடக்கூடிய ஒரு அழகான கொண்டு எப்படி போடலாம்ன்றதான் செய்து காட்ட போகிறேன். இவருக்கு நான் கரவுச்சி பிடிச்ச மாதிரி தான் இப்போ செய்ய போகிறேன். அப்போ கரவுச்சிக்கு முதல்ல ஒரு கொஞ்சத்தை எடுத்து முன்பக்கத்துக்கு விட்டுட்டேன், 2 சைடில் இருந்தேன். அதுக்கு பிறகு பின்பக்கத்துக்கு வர்ற முடிக்கு வெக்கம் பண்ணி இந்த மாதிரி மேலே கொஞ்சம் எடுக்க போகிறேன். இவருக்கு நார்மலாகவே நல்லா அடர்த்தி முடி, அப்போ வெக்கம் கொடுக்க கூட எனக்கு நல்ல சுகமாக இருக்குது, முடியல் நல்ல பொலிமா நல்லா இதாக நிற்கிது. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த சைட் பக்கத்துலேயே கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வெக்கம் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளுக்கு நல்ல வடிவாக கையை கொடுத்து இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதே மாதிரி மற்ற பக்கத்தையும் இது பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வடிவாக இது ரெண்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த நடுப்பக்கத்தில் திருப்பியும் ஒரு கொஞ்சத்தை எடுத்து செய்கிறேன். பிறகு சைட்டுக்கு நான் செய்யலை, ஏன்டா அவருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும், முடி கூடவாக இருக்கிறபடியாக அந்த சைட் பக்கத்துக்கு ஒரு காத்தான் செய்கிறேன். நான் கொஞ்சம் முடி குறைஞ்சி வைக்கண்டா 2 தடவை செய்யுங்க, ஆனால் நடுப்பக்கத்துக்கு 2 தடவையே செய்கிறேன். அப்போ தான் மேல் பக்கம் கொஞ்சம் வடிவாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 கையாலையும் நல்ல வடிவாக இது பண்ணிவிட்டு இப்போ தேவையான அந்த வெக்கம் கொடுக்குற அந்த காது சைட்டோட உள்ள முடி அவ்வளோத்தையும் ஃபுல்லாக கைக்குள்ளே ஒரு கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி வடிவாக நீட்டாக இழுத்து போட்டு இந்த கையை விட்டு உள்ளுக்கு அந்த வெக்கம்மை வடிவாக செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ கிளிப்பால் குத்த போகிறேன். இந்த மாதிரி நீட்டாக குத்திட்டு வடிவாக ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த கீழ்ப்பக்கத்தில் உள்ள முடியில் அரைவாசியை மேலே எடுத்து அதை இந்த பொனிட்டர் மாதிரி சுற்றிட்டு இப்போ குத்துறேன். பாருங்க, கீழ்ப்பக்கம் அரைவாசி, மேலே உள்ளது சுற்றி பொனிட் போட்டிருக்கிறேன், கீழே உள்ளது அந்த மேலே உள்ளதுக்கு மேலேயே நான் இந்த இதை வைக்கிறேன். ஏன்னா ஃபிட்டாக நிற்கிறதுக்காக அந்த கொண்டை போட்டேன்னா, ஏன்னா இந்த மிச்சம் உள்ள ஹேள் பறந்து தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா பறந்துருந்தால் தான் அந்த ஹேளை கொண்டு வந்து சுற்றி போடிக்க நல்லா இருக்கும். அதுக்காக தான் அரைவாசியை எடுத்து இது பண்ணினேன். எல்லாத்தையும் எடுத்து பொனிட் போடாமல் அரைவாசியை போட்டுட்டு ஏன்னா பொனிட்டை போட்டுட்டு பன் வைக்கலாம், எங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கும். இப்போ பாருங்க நல்ல ஒரு ஃபிட்டாக வந்துட்டு இனி நாங்கள் கொண்டே இந்த மாதிரி அவருக்கு இப்போ போட்டு இதெண்டாலும் கலர மாட்டுது. எப்பவும் ஹேர் ஸ்டைல் செய்யக்க நான் முதல்ல போடுற ஃபிட்டிங் சரியாக இருக்கணும், அப்போ தான் கொண்ட லூஸ் ஆகாது, இதாகாது, நல்ல இதாக இருக்கும். இப்போ கீழே அப்படியே விழுந்திருக்கிற முடி அவ்வளோத்தையும் ஹேள் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டின மாதிரி ஹேள் இல்லாமல் கொஞ்சம் அந்த முடியை பிறந்த மாதிரி வச்சு கொண்டு ஹேள் பண்ணிக்கான். இந்த மாதிரி வரும் கொஞ்சம் இந்த விரிஞ்ச ஹேள் உங்கள் பாருங்க, பார்க்க உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி எல்லா முடியையே நல்ல வடிவாக ஹேள் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் பெரிய ஹேளர் எடுத்தாலும் ஓகே, உங்களுக்கு விரும்புகிறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் விரும்புகிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ கொஞ்சம் கொண்டையில் கொஞ்சம் நெளி கூடவாக இருக்கணுமெண்டா பெரிய கேளும் போடலாம், இல்லையாண்டா சின்ன கேள் கொண்ட மாதிரி விருப்பம்டா சின்ன கேளாக பாவிக்கலாம். அது அந்த கொண்ட ஒரு வித்தியாசமாக காட்டும். அது கேளர்ன்ற விதத்தில் பெரிய கேளார் சின்ன கேளரால் செய்கிறதுல சின்ன அந்த கேள் உள்ள கொண்ட மாதிரியும் பெரிய கேள் உள்ள கொண்ட மாதிரியும் காட்டும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ செய்து முடிஞ்சது அந்த ஒவ்வொரு கீழையும் எடுத்து இப்படி மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி குத்திட்டு அந்த கீழே பாருங்கள் அப்படியே நோமலாக விடைக்கு ஒரு நெளிஞ்ச மாதிரி அந்த பண்ணை ஃபுல்லாக அப்படியே மறைச்ச மாதிரி வரப்போகுது. இந்த மாதிரி சில இதில் அந்த கையில் உருட்டிட்டு குத்துற மாதிரி காட்டியிருக்கிறேன். இது இந்த கேளியே கொண்டு வந்து மேலே குத்தி போட்டு இந்த குத்துற கிளிப் ஸ்ட்ராங்காக உள்ளுக்கு அந்த விழாத மாதிரி இப்படி கொழுவின மாதிரி குத்தினீங்கன்னா தான் கலர மாட்டுது. இதையே நார்மல் கிளிப் குத்துற மாதிரி குத்தக்கூடாது, இப்படி கொழுவி இப்படி விட வேணும். ஓகே, விளங்க பண்ணி நினைக்கிறேன். இந்த மாதிரி குத்தி அது நீங்கள் இப்படி முடியலை பார்த்து நீங்களே தான் செட் பண்ண முடியும். வேண்டாம் உங்கள்கிட்ட நீங்கள் செய்யும்போது அந்த முடிகள் எப்படி நிற்கோ அதை பார்த்து அதை எடுத்து அந்த ஒரு நீட் இல்லாமல் இருந்தால் அதுகளை கொண்டு உள்ளுக்கு மறைச்ச மாதிரி எல்லாம் அது உங்களோட கற்பனையில் செய்கிற விஷயங்கள் மிச்சம். இப்போ உங்களுக்கு இது விளங்குறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் செய்கிறதெல்லாம் உங்களோட ஹாப்பினியாக இருக்கணும். இந்த மாதிரி பாருங்க, அப்படியே கொண்டு வந்து விட அந்த வடிவில்லாமல் அந்த கீழ்ப்பக்கம் முடியல் இதை இதாக இருந்தால் அதை கொண்டே உள்ளுக்கு அப்படியே சரி விட்டிங்கன்னா அது மறைஞ்சிடும். அழகாக உள்ள இடங்களையே முன்னுக்கு காட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து மெதுவாக குத்தி ஸ்ப்ரே அடித்து மெதுவாக கையால் இப்படி தட்டித்தான் விடுறேன். அந்த தட்டி விடும்போது என்ன நடக்குமெண்டா இப்போ ஓடிக்கொண்டு திரிகிறது ஒன்றொட்டி அப்படியே நிற்பேன். எப்பவும் ஹேர் ஸ்ப்ரேயில் நல்லா திக்காக அவுட்ற ஸ்ப்ரே பாவிக்காதீங்க. இப்போ இந்த இதுக்கெல்லாம் ஒரு அளவான ஸ்ப்ரேயாக இருந்தால் தான் ஒரு நேச்சுரல் தன்மை இருக்கும். நீங்கள் நல்லா ஃபிட் பண்ணுற ஸ்ப்ரேயை போடுவீங்களா இருந்தால் அது அப்படியே என்னென்னு சொல்கிறது அந்த ஒரு வர்ற இந்த மாதிரி முடியும் அழகாக இருக்காது, அது ஆர்டிஃபிஷியலாக செய்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு சைட் ஃபுல்லாகவே அப்படியே செய்துட்டேன். இனிமேட்டு பக்கம் இங்கே அளவுள்ள அவ்வளவும் இங்கே அளவுள்ள கொண்டே மறைக்க போகுது, அதையும் செய்து பார்த்து கொண்டிருங்க ஃபுல்லாகவே. ஓகே, இந்த மாதிரி வடிவாக ஹேப்பின் தான் குத்துறேன். நான் கிளிப் இல்லை, ஹேப்பின் கலராத மாதிரி இப்படி கொழுவின மாதிரி ஒரு சேப்பாக குத்துறேன்.
இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்படி மேலே குத்தி உள்ளுக்கு தள்ளுறது. ஓகே, அதையும் அப்படியே கொண்டு வந்து இந்த கொண்டை சரியான ஒரு அழகாக இருக்கும், வடிவாக இருக்கும். கொஞ்சம் முடிக்காரரையும் கூட மாதிரி காட்ட முடியும். இந்த கொண்டையில் குறைய முடிக்காரரையும் டக்குண்டு செய்து இதென்னலாம் இந்த மாதிரி குத்திட்டு அது நீட்டாக இல்லையாண்டா ஒருக்கா வடிவாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணி ஒருக்கா சீப்பாளி ஒருக்கா இழுத்தும் செய்யலாம். ஏன்னா ஒருக்கா இழுத்தா கேர்ள் பண்ணது போகாது. இழுத்து போட்டு வடிவாக நீட்டாக்கி போட்டு அதுக்குள்ளே கொண்டே செய்யணும் மாதிரி குத்தினீங்கன்னா சரி. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு டைம் எடுத்து அழகாக பாருங்கள். கொஞ்சம் இதாக வந்துட்டு சேப்புக்கு ஏற்ற மாதிரி 15 கொண்டையாக வேணுமெண்டா அந்த கீழே அவ்வளோத்தையும் இப்படி கீழே ஆளை கொண்டு வந்தீங்கன்னா சரி 15 கீழாக வரும். அதுவும் இந்த ஹைலாண்ட் இருக்குது. இப்படி அவங்க விரும்புகிறாங்கன்றதை பார்த்து செய்தீங்கன்னா சரி. எனக்கு இவாக்கு இந்த அளவு கொண்டை தான் கேட்டால் என்ற கீழ்ப்பக்கத்தில் நான் பூ வைக்க போகிறேன். அப்போ அதால் இந்த மாதிரி செய்தேன். ஓகே, பாருங்கள் என்ன அழகாக வந்துட்டு. இப்போ இந்த கீழே உள்ள அவ்வளோத்தையும் இந்த கீழ்ப்பக்கத்துக்கு வச்சு கொஞ்சம் பதிஞ்ச மாதிரி கொண்டு வர போகிறேன். ஏன்னா மேல் பக்கம் ஃபுல்லாக மறைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் நல்ல அழகாக வந்துட்டு இப்போ ஒரு ஸ்ப்ரே பண்ணி நல்ல ஒரு ஃபிட்டிங் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இப்போ அந்த முன்பக்கம் 2 நிற்கிது எங்களுக்கு செய்கிறதுக்கு. இதில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு பேக்கம் கொடுத்து தான் எடுக்கிறேன். அப்போ முகப்பக்கத்துக்கு ஒரு வடிவு இருக்கும். அதோட அந்த சைடில் ஒரு கீழ் விட போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி சீப்பால் வடிவாக இழுத்துட்டு அந்த கீழுக்குரிய முடி எடுத்து விட்டுருக்குறேன். அந்த மேல் பக்கத்துலேயும் ஒரு சின்ன முடி விட்டுருக்குறேன். அதுவும் கீழாக வரைக்கும் அவக்கு அந்த நெத்தி பக்கம் வடிவாக இருக்கும். அதுக்கு பிறகு வடிவாக இழுத்தா பிறகு ஸ்ப்ரே பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளிப் குத்திட்டு அதை இந்த மாதிரி உருட்டி கொண்டு வந்து குத்தியாச்சு. இப்போ இந்த பக்கம் சரி. இப்போ மெட்ட பக்கத்தை இவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த உச்சி தலை பக்கத்தில் கரை உச்சிக்கு முன்னால் நடுவுக்க தான் உச்சி வரி வைக்கணும். ஒரு லைட்டாக உஜத்தினமாக இல்லாமல் லைட்டாக தான் இவருக்கு உஜத்தை போகிறேன். இந்த மாதிரி பக்கம் கொடுத்தா பிறகு திருப்புறேன். நடுவுக்க திருப்பிட்டு நடுப்பக்கத்துக்கு இப்போ உச்சி வரி வைக்கிறேன். இந்த மாதிரி வடிவாசன்றா பார்த்து உச்சி வரியை வச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கால் அழுத்த முடிய பாருங்க கூடைக்கு அளவான ஒரு தன்மை ஒன்று வருகுது. அதுக்கு பிறகு அதை வடிவாக செட் பண்ணி விட்டுட்டு இப்போ முன்முடி வளவன் நாங்கள் சுருட்டியில். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னுண்டா அவளுக்கு அந்த முன்னுக்கு வர்ற முடி அவளத்தையும் சுருட்டாமல் மிச்ச முடி அவளத்தையும் ஒரு பக்கம் மற்ற பக்கத்துக்கு நான் சுருட்டாமையே தான் உங்களோட குத்தி நான் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கத்துக்கு சுருட்ட போகிறேன். இப்படியே காது பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு முடியாக இப்போ நான் சுருட்டி போட்டு விட்ட முடி நேச்சுரலாகவே அந்த சைட் பக்கத்துக்கு விட போகிறேன். அதாலே அதை கொஞ்சமாக எடுத்து சுருட்டினா மிச்சமாக அவ்வளோ பாருங்கள் சுருட்டிட்டேன். இந்த மாதிரி சுருட்டியாச்சு விலங்கு தான் அங்காளி ஒரு முடி விட்டிருக்கிறேன். ஹேல் பண்ணாமல் அங்கே அந்த கையில் சொல்கிறேன் பாருங்கள் அந்த முடியை ஹேல் பண்ணாமல் விட்டுருக்கிறேன். ஏன்னா அந்த லுக் அவருக்கு பிடிச்சிருக்கு. அதோட ஃபுல்லாக கீழாக இல்லாமல் அந்த கீழுக்கு பாருங்கள் ஒரு முடி மட்டும் கீழுக்கு நேச்சுரலாக வாரதுக்கு விட்டுருக்கிறேன். மிச்சம் அவ்வளோத்தையும் ஹேல் பண்ணதுக்கு ஒன்று அப்படியே கொண்டியோட சேர்த்து விட்டாச்சு. அப்போ இந்த சைட் பக்கத்துலேருந்து அந்த ஹேல் அப்படியே பின்பக்கத்துக்கு வர்ற மாதிரி ஒரு ஹேலிங்க திருப்பி அந்த சும்மா ஹேல் பண்ண விட்ட முடிய திருப்பியும் எடுத்து போட்டு அது ஒரு வெக்கம் கொஞ்சமாக பின்னுக்கு வெக்கம் கொடுத்து அதை நீட் பண்ணி அவன் முகத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் வச்சு செய்யலாம். அதுக்காகத்தான் கடைசியாக விட்டு கிடக்கு. என்னத்தையும் கடைசியாக விட்டால் நாங்கள் வடிவாகவே ஒரு நீட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காகத்தான் நான் விட்டு இப்போ லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணி அப்படியே கையால் எடுத்து விட்டோம்னா அது தானாக நிற்கும். இந்த மாதிரி வைத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா ஓகே. அவன் முகத்தின் வடிவை பார்த்து இது செய்ய வேணும். இப்போ முன்பக்கத்துக்கு நாங்கள் விட்டு செய்கிறோம். அதுதான் அவள் ஹாப்பியாக இருக்குது சிரிக்கிறா பார்த்தீங்களா. அவளுக்கு பிடிச்சது அந்த ஹேர் ஸ்டைல். அதால் தான் ஓகே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதுன்ட்டு அதுக்கு பிறகு இப்போ கொண்ட மாலை வைக்க போகிறேன். நான் இந்த கட்டுன வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் தானே. இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் கட்டினான். ஒரு பூ தான் இந்த சைட்டுக்கு வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு 2 கட்டி காட்டினான். ஏன்னா 2 வைக்கிற இது இருக்குது. மற்ற சைட்டுக்கும் வைக்கலாம். ஆனால் இவன் ஒரு சைட்டுக்கு கிட்டவா இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு வச்சுட்டேன் பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் எனக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.